ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு சார்ஸ் வேடசல். வாங்க இன்றைக்கி கொங்குநாடு ஸ்டைல் சிந்தாமணி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். இன்றைக்கி ப்ராய்லர் சிக்கனில் தான் செய்ய போகிறேங்க. இதை நாட்டுக்கோழியில் செய்யும்போது இன்னும் நல்ல டேஸ்ட் இருக்கும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். விதையே இல்லாமல் நான் காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக பட்டை, கொஞ்சம் லவங்கம் போட்டுக்கலாம். அது பொரிஞ்சதும் நம்ம சின்ன வெங்காயத்தையும் காஞ்ச மிளகாய் விதையை எடுத்துகிட்டு கிள்ளி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதும் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கறி, நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இதில் போட்டு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போது கறியை சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கன் போட்டுட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மிளகாவையும் வெங்காயத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது அந்த எண்ணெயிலே நல்லா ரோஸ்ட் ஆகி வரட்டும். இந்த சமயத்தில் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நான் ஒரு 1/4 கேஜி அப்படின்றனால நான் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் உப்பு போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கினதும் நம்ம இப்போது எடுத்து வச்சுருக்கிற மசாலா இருக்கு இல்லையா, அதாவது மஞ்சத்தூள் கொஞ்சமாக மிளகாத்தூள், அதை 2ஐயும் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலே அது நல்லா வதங்கும் போது அந்த பச்சை வாசனையெல்லாம் நல்லா போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். இது அப்படியே நல்லா கிறிஸ்பியாக இதில் நல்லா அப்படியே வதங்கி வந்துட்டுருக்கும். இந்த சமயத்தில் நம்ம தட்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு அந்த பச்சை ரா ஸ்மெல்லாம், சிக்கனில் இருக்கிற ரா ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த சமயத்தில் நம்ம ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக விட்டு ஒரு 6 to 7 நிமிஷம் நல்லா நீங்கள் வேக விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தண்ணியெல்லாம் வற்றி அந்த கறி நல்லா வெந்து வந்துடும். இதில் இருக்கிற உப்பு, அந்த வரமிளகாயில் இருக்கிற காரம் எல்லாம் இதில் இறங்கி நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்கள் எப்படி இருக்குன்றதை செஞ்சு பாருங்கள். இதுதான் ஆக்சுவலி சிந்தாமணின்னு சொல்லுவாங்க. சிக்கன் சிந்தாமணி கொங்குநாடு ஸ்டைல். இதை நீங்கள் ரச சாதம், தயிர் சாதம் இதுக்கெல்லாம் கூட தொட்டுக்கலாம். நீங்கள் கிரேவி டெக்ஸ்சரில் வேணும்னா கொஞ்சமாக கிரேவி டெக்ஸ்சரில் வச்சு நீங்கள் சாதத்துக்கும் சுடு சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி ஓரளவுக்கு தொட்டுக்கிறதுக்கு மாதிரி தான் ட்ரையாக தான் பண்ண போகிறேன். எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் செய்ய போகிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா இன்னும் ரோஸ்ட் ஆகி வரணும். தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு ஓரளவுக்கு. இப்போ அந்த எண்ணெயிலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. அவ்வளோதாங்க. இது எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு ஃபீட்பேக்கு. தேங்க்யூ.